எல்லாருக்கும் வணக்கங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிற சாம்பார் சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அரிசியும் பருப்பையும் கழுவி 1க்கு 4 டம்ளர் தண்ணி வச்சு குலைவாக வர்ற மாதிரி விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். அது கூட வெங்காயம், தக்காளியும் கருவேப்பிலும் கூட எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு காய்கறி எல்லாம் போட்டு இது கூட வதக்கிட்டு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், இந்த சாம்பார் தூள் ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு புளி தண்ணியும் ஊற்றி நல்லா அந்த காய்கறிகள் வேக வச்சிடணும். அப்புறம் வெந்த அரிசியும் பருப்பையும் நல்லா குழச்சி விட்டு இது கூட கலக்கிட்டா சூப்பரான சாம்பார் சாப்பாடு ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து கொட்டினா சூப்பரான சாம்பார் சாப்பாடு ரெடி. இது வத்தல் கூட காய்கறி கூட சர்வ் பண்ணால்